பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு இருக்கிறேன்னு மட்டும் சொல்றீங்க, கூட விட்டுறீங்க. நான் உன்னோடு கூட கூட இருக்கிறது, உன்னோடு இருக்கிறதுக்கு வேற கூட இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கூட இருக்கிறேன். அடுத்த வார்த்தை என்னன்னா, தீங்கு யாரும் உனக்கு தீங்கு செய்ய நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தான். நாம் முதல் பார்த்தோம், உன்னோடு கூட எப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ தீங்கு செய்ய தேவன் அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கு வசனம் மூலமாக நாம் பார்க்கலாம். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் என்னங்க கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். யார் இடத்துக்கு வந்தாங்க? ஈசாக்கின் இடத்துக்கு வந்தாங்க. இவங்க என்னன்னு சொன்னா, அவன் ஈசாக்கு தங்கி இருந்த இடத்துல ஒரு துறவை வெட்டினான். அதுக்கு முன் வசனத்தில் பார்த்தீங்கன்னா படித்தோம்ல 21, அந்த 20வது வசனத்தில் படிச்சிங்கன்னா, அந்த வசனம் படிக்கலாம் 20வது வசனம். அதாவது அங்கே ஒரு துறவு வெட்டுறான். அதாவது துறவுனா கிணறு வெட்டுறான். அது என்ன, ஆடு மாடுகளுக்கும் இவங்களுக்கும் தண்ணி தேவை, அதனால ஒரு கிணறு வெட்டுறான். அவங்க அந்த ஊர் கேரா ஊரை என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இது எங்களுக்கு தான் சொந்தம், எங்கள் ஊரில் வெட்டின எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணாங்க. அதை அவர் விட்டுட்டு அவர் வேறு இடத்துக்கு நகர்ந்து போயிடுறாரு. அப்படி போகும்போது தான் இந்த வசனம் பாருங்கள். அவர் இப்போ அபிமெலேக்கும் அந்த நாட்டு ராஜாவும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் தேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் வந்தாங்க? இப்போ அவனை போக சொல்லிட்டாங்க. இது எங்கள் துறவு, எங்கள் இடம், ஏன் இடம் இது அப்படின்னு சொல்லி அவனை பெயர்ந்து நகர்ந்து போகும்படி செஞ்சிட்டாங்க. இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகும்படி செஞ்சிட்டாங்க. அப்போது அவன் என்ன பண்ணான், வேறு ஊருக்கு வந்தான். அங்கே ஒரு துறவு கட்டினா, அங்கே ஒரு வீடு கட்டினா, அங்கே குடியிருக்கிறான், அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு இவங்க தேடி வராங்க. ராஜா, சேனாதிபதி, அவனுடைய சிநேகிதன், அவனுடைய சேனாதிபதி எல்லாரும் வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 27வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஆமேன், ஒரு வார்த்தை சொல்லலாமா? ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? அவன் கேட்குறான், நீங்கள் என்ன தடை பண்ணீங்க, என் வேலைக்காரர் தடை பண்ணீங்க, துறவை பிடிங்கினீங்க, நான் வெட்டின துறவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ திரும்ப நான் உங்களை விட்டு தூரமாக வந்துட்டேனே, நீங்கள் ஏன் என்னை இப்போ தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அடுத்தது பாருங்க, நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். என்ன நடந்ததுன்னா, அவங்க அந்த தேசத்து மக்கள் ஈசாக்கையும் அவருடைய வேலைக்காரரையும் அந்த இடத்துல இல்லாதபடி துரத்திட்டாங்க. துரத்திட்ட பிறகு நான் வேற ஒரு இடத்துக்கு வந்தேன், நான் ஒரு இடத்துல வந்தேன், எங்கேயோ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்போ ஏன்டா என்ன தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாருங்க 28வது வசனத்தில், அதற்கு அவர்கள், ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? ஆமென். பாருங்க, எதிராளி கூட, நம்மளை எதிர்க்கிறவங்க கூட கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு அறிந்து கொள்ளும்படி நம்ம வாழணும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் அவர் கூட வாழ்ந்தால் அவருக்கு கூட வாழ போகிறாரு, நீங்கள் அவர் கூட இருந்தால் அவருங்க கூட இருக்க போகிறாரு, அவ்வளோதான் விஷயம். இப்போ கவனிங்க, அவங்க பகைச்சவங்க, அவரை துரத்தினவங்க, இப்போ அதற்கு அவர்கள், அந்த அவரை துரத்தினவங்க, ஈசாக்க துரத்தினவங்க, பகைச்சவங்க இப்போ என்ன சொல்றாங்க? நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. நிச்சயமா நாங்க பார்த்தோம்பா, நிச்சயமா கர்த்தர் உங்க கூட தான்பா இருக்கிறாரு.
என் லைஃப்பில் இந்த ஆண்டு நீங்கள் நடந்து வர இந்த பாதையில் உங்களை எதிர்த்தவங்க, உங்களுக்கு விரோதித்தவங்க, உங்களுக்கு எதிரானவங்க, உங்களோடு போர் செய்தவங்க, உங்களை இருக்கவே கூடாதுன்னு நினச்சவங்க, இது இனி வாழவே கூடாதுன்னு சொன்னவங்க, அவங்க உங்களை திரும்ப தேடி வரணும். அவங்க சொல்லணும், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் எப்படி சொல்லணும்? நிச்சயமாகவே கர்த்தரும் கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லணும். அவங்க பார்க்கணும். அதை அவங்க பார்க்குற மாதிரி நீங்கள் அதை வாழ்ந்து காண்பிக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறத நாம் மற்றவங்க பார்க்கும்படி வாழ்ந்தோம்னு சொன்னால் பாருங்க, அவங்க வந்து தேடி வந்து இவன் வேணான்னு விட்டாங்க, இவனும் வேணான்னு வந்துட்டான். வேணான்னு வந்த இடத்துல தேடி வராங்க, தேடி வந்து சொல்கிறாங்க, நிச்சயமா கர்த்தர் உம்மோடு கூட இருக்க கண்டோம் என்று சொல்ற, கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்ற. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணையை, ஒப்பந்தத்தை ஏற்பாடு உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. அதாங்க, நீங்க ஆண்டவரோடு, ஆண்டவருக்காக, ஆண்டவரோடு கூட வாழ்வீங்கன்னா, பெர்க்மன்ஸ் பாடுதான், பல நாட்டு மக்கள் உன்னீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன்னீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். நீ வற்றாத நீரோற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரோற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரோற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். அல்லேலூயா. இப்போ வந்தவங்க அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவங்க ஈசாக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. எப்படி பார்த்து என்ன சொல்கிறாங்க, நான் ஏன்பா என்கிட்ட வந்தீங்க, நீங்கள் தான் என்னை வேணான்னு சொல்லி அனுப்பிட்டீங்களே, ஏன் என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஈசாக்கு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் உம்மோடு கூட ஒப்பந்தம், அதாவது உடன்படிக்கை, ஒரு சமரச உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ள வந்தோம் என்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க கவனிங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பினவங்க யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும், தேவன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள அவர்களை அனுப்பி வைப்பார். அல்லேலூயா. ஏங்க அவங்க வந்து இப்போ உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் இவர் கூட, ஈசாக்கு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவங்க கண்டு உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல் நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்மளை பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், அவர் நம்மளை பாதுகாக்கிறவர், அவர் நமக்காக பரிதபிக்கிறவர், நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஆண்டவர் என்னப்பா பெரியவர் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு பெரியவர்னு நமக்கு தெரியறதே கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதை நீங்கள் உணராத பட்சத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. நீங்கள் உணரணும்,
உலகத்தில் இருக்கிறவன் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். பாருங்க, உலகத்தை அறிஞ்சிருக்காங்க, தேவனை அறியாதவன் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, நாங்கள் நிச்சயமாகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் சொல்றான் பாருங்க. அவன் பார்க்கிறான் ஈசாக்கோடு கூட தேவன் கூட இருக்கிறார் என்று. இப்போ தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதை உலகம் காணும்படி வாழணும். இங்க ஒரு வாழ்க்கை, இந்த கேட்டை தாண்டின உடனே, காம்பவுண்டு தாண்டின உடனே இன்னொரு வாழ்க்கை இல்லைங்க. எங்கேயும் ஒரே வாழ்க்கை தான், அது இயேசுவோட வாழ்க்கை தான். அல்லேலூயா. அப்படி வாழறவங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்க தோல்வி அடையவே மாட்டார்கள். கவனிங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை, அதாவது உடன்படிக்கை. ஆணைனா சத்தியம் பண்ணிக்கிறது, சத்தியம் பண்ணிக்கொண்டு ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணினோம். இப்ப சொல்றாங்க அடுத்தது, நீங்க எங்க கூட இருக்கும்போது நாங்க என்ன பண்ணல, உன்னை தொடல, அப்புறம் தீமை செய்யல, நன்மை தான் செய்தோம். என்ன செய்யல தீமை, உன்னை தொடல. 1 2 தீமை செய்யல. அடுத்தது, உன்னை சமாதானத்தோடு கூட அனுப்பிவிட்டோமே அது போல. இங்க கவனிங்க, அவங்க நம்ம எதிரிங்க, அவங்க எதிரிங்க என்ன பண்ணாங்களாம், அவனை தொடல. 2 தீமை செய்யல. 3 சமாதானத்தோடு அனுப்பிவிட்டாங்க. அது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். ஏன்? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? உங்களால தைரியமா சொல்ல முடியுமா, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எஸ், கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ எதிரி சொல்றான், உன்னால எனக்கு எதுவும் தீங்கு வரக்கூடாது, அதுக்காக உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தேன்றான். ஏன் அப்படின்னா, அவன் சொல்ற 2 காரணங்களை நீங்க கவனிக்கணும். 1, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறத நாங்க பார்த்தோம். 2, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று பார்த்தோம். அல்லேலூயா. இந்த 2 விஷயமும் உங்க லைஃப்ல அவசியமாக இருக்க வேண்டும். 1, கர்த்தர் உங்க கூட இருக்கணும். இந்த ஆண்டு முழுதும் ஒவ்வொரு சூழ்நிலை என்ன நடந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பைபிளில் படிப்போம், சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ, இவங்க 3 பேர் ஆண்டவரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன், வணங்க மாட்டேன், கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜா சொல்றாரு, நான் யார் தெரியுமா, என் கைக்கு ஒன்று தப்பி வைக்க முடியுமா அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே தப்பி வைக்காவிட்டாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம், உறுதியாக இருந்தாங்க. உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணாரு, போர்ஸ், அது பயங்கரமான பலசாலிங்க, அவர் 3 பேரை கூப்பிட்டாரு. அவனுங்க 3 பேரையும் பிடிச்சி ஒரே போர்வையில் போட்டு ஒரு கட்டினாங்க, தூக்கின்னு போகிறாங்க. 3 பேரும் சேர்ந்து அவங்கள 3 பேரையும் தூக்கின்னு போகிறாங்க. பயங்கரமாக ஆளுங்க, பயங்கரமான பராக்கிரசாலிங்க. தூக்கின்னு போய் நெருப்பில் போட்டாங்க. சூளை 7 மடங்கு சூளை அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே எரிந்து கொண்டு இருந்ததை விட 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டது. தூக்கின்னு போனானுங்க பாருங்க, அவனுங்க பொசிங்க போயிட்டானுங்க. தூக்கி உள்ள போடப்பட்டவங்க ஒண்ணுமே ஆகலை. என்னாச்சு அவங்க அப்படின்னா, தேவன் அவங்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ராஜா பார்க்கறான், 3 பேர் தானடா போட்டோம், அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அது தேவன் சாயலா இருக்கிறாரு, அது யாருடா அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அப்படியே சூளைக்கு முன்ன முழங்கால் படியிட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசரே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற அந்த அழைப்பு. அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
நிச்சயம் இந்த ஆண்டு உங்களோடு கூட நீங்க செய்கிற வேலையில உங்களுடைய எல்லா நேரத்திலும் போக்கிலும் வருத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்கு துணையாக 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 கூடவே இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எதிராளி ஈசாக்கினுடைய எதிராளிங்க. இப்போ அவர் வந்து நீங்கள் எனக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, அதனால நாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று, நிச்சயமா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், அதனாலையும். 2வது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்பதினாலும் அந்த உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். நீங்கள் இந்த 2 விஷயத்தை எப்பவும் மறந்துடாதீங்க. நீங்கள் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. 2வது, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. உலக மக்களை பாருங்க, உங்களை விட செழிப்பா, ஆசீர்வாதமா, வசதியா, நிறைய பணம் வச்சுக்கிட்டு, நிறைய சொத்து வச்சுக்கிட்டு நிறைய இருப்பாங்க. நிறைய பணம், பொருள், பொண்ணு, தங்கம், வெள்ளி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் உனக்கு இருக்கிற சந்தோஷம், நிம்மதி அவங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற ஐஸ்வர்யமோ ஆசீர்வாதமோ அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பணம் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். நிறைய தங்கம் வெள்ளி இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். நிறைய சொத்து இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். எப்போ 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 என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு இருக்கத்தை சாப்பிட்டீங்க, நிம்மதியாக படுக்கிறீங்க, நிம்மதியாக தூங்குறீங்க, நிம்மதியாக எழுந்திருக்கிறீங்க. அப்போ ஏன் காரணம்னா, நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. 2வது, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அந்த 2 விஷயத்தையும் உங்கள் லைஃப்ல மறக்கவே மறக்காதீங்க. பிரச்சனைகள் வரும், வராதெல்லாம் இருக்காது நான் சொல்ல மாட்டேன். அப்படி பிரச்சனையே வராது அதெல்லாம் கிடையாது. ஒரு வாழ்க்கைனா இரவு பகல் எப்படி சகஜமோ அது போல லைஃப்ல நன்மை தீமை சகஜம் தான் செய்யும், நடக்கத்தான் செய்யும். அது வரும், ஆனா தேவன் கூட இருப்பார். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், தேவன் கூட இருப்பார். வியாதிகள் வரும், தேவன் கூட இருப்பார். சுகவீனங்கள் வரும், தேவன் கூட இருப்பார். கஷ்டங்கள் வரும், தேவன் கூட இருப்பார். அது எல்லாத்துக்கும் தேவன் கூட இருப்பாரு. அவங்க கூட தேவன் இல்லை. அதனால அவங்க கஷ்டத்துல முழுகி போவாங்க, நீங்க முழுகி போக மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2வதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். வரல்லே சொல்லமா. இந்த சம்பவம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாக்கோபு, லாபான், யாக்கோபு. அதாவது தாய் மாமன், யாக்கோபுடைய தாய் மாமன், மாமனார் எல்லாம் அவர் தான். இப்போ என்ன பண்ணாருன்னா, இங்கே வந்து அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை இவர் திருடிட்டார். திருடுறதுனால அம்மா என்ன பண்ணிச்சு, அம்மா கூட்டாளி அவங்களுக்கு தம்பிக்கு, அது என்ன பண்ணுச்சுன்னா, டேய் நீ இங்கே இருந்து நான் அண்ணன் வெட்டி போட்டுருவான், நீ ஓடி போய்டு. எங்கள் மாமா, என் அண்ணன் ஒருத்தன் இருக்கான், என் கூட பிறந்தவன், அவன் பேர் லாபான், இந்த ஊரில் இருக்கிறான், நீ அங்கே போயிடு, நான் சொல்கிறேன் பிரச்சனை எப்போ தீர்த்துன்னு சொல்கிறேனோ அப்போ நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுச்சு. அவன் போகிறான். போகிற வழியில் லூசுன்னு ஒரு ஊர், அந்த ஊர் போய் நைட் அங்கே ஸ்டே பண்ணுறான். ஸ்டே பண்ணும்போது அங்கே ஒரு கல் இருந்துச்சு, நீட்டாக ஒரு கல் இருந்துச்சு, மணக்கல் மாதிரி. அந்த கல்லை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுக்கிறான். அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்குறான். தேவதூதர், இவர் ஏணி, வானத்துக்கும் பூமியும் ஏணி போடப்பட்டிருக்கு, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதாகவும் இறங்குறதாகவும் உச்சியில் தேவன் நிற்கிறதாகவும் பார்த்தான். உடனே எந்திரிச்சு, இந்த இடம் லூசு, இந்த இடம் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு இல்லை என்று சொல்லி அந்த லூசுன்னு பேர் இருந்த அந்த ஊருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டு திரும்ப அந்த ஊருக்கு, அவன் போகிற ஊருக்கு, அவங்க மாமன் இருக்கிற ஊருக்கு போயிடுறான். போகும்போது அவன் சொல்லிட்டு போகிறான், நான் திரும்ப வந்தேன்னா இந்த இடத்துல தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். அல்லேலூயா. நான் திரும்ப சமாதானத்தோடு வந்தால் நான் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டும்.
பொருத்தனை பண்ணுறாங்க. நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. பொருத்தனை பண்ணி நடந்துடுச்சு இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு அதை செய்யணும்? அங்கே தான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். எப்பவுமே நம்ம பொருத்தனை பண்ணக்கூடாது, பண்ணிட்டா நிறைவேற்றியே தீரணும். அல்லேலூயா. சரி, இவர் போகிறாரு. அவங்க 2 பொண்ணு அவருக்கு, மாமாவுக்கு, தாய் மாமாவுக்கு 2 பொண்ணு. மூத்த பொண்ணு வந்து கொஞ்சம் கண்ணு கூச்ச பார்வை, அதாவது கொஞ்சம் கண்ணு ஒரு வித்தியாசமாக இருக்குது, கண்ணு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். 2வது பொண்ணு மகா ரூபவதி. அவர்கிட்ட கேட்குறாரு, போய் முதல்ல வீட்டில் வேலை செய்கிறாரு. அப்புறம் உனக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இல்லை, நான் உங்கள் 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளுக்காக நான் 7 வருஷம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்காக? ரெபேக்காலுக்காக 7 வருஷம், ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறார். சரியா? இப்போ அடுத்தது என்னாச்சுன்னா, 7 வருஷம் முடிஞ்சிச்சு. அவர் என்ன பண்ண, இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல தங்கச்சி, அதாவது ராகேலுக்கு பதிலாக லேயால கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. போயிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் அறையில் பார்த்தா வேற ஆள். என்னடா இப்படி? அப்புறம் மாமனை கூப்பிட்டு கேட்குறான், என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னு. சரி, இந்த சின்ன பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணு கொடுக்கக்கூடாது, அதனால் இந்த பொண்ணு நீ கட்டிக்க, இந்த பொண்ணுக்காகவும் ஒரு 7 வருஷம் வேலை செய். அப்போ அவர் ஒரு நிபந்தனை போடுறாரு, இன்னும் ஒரு 7 வருஷம் என்கிட்ட அடிமையாக வேலை செய்யணும். மறுபடியும் 7 வருஷம் செய்து திரும்ப அவன் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏறக்குறைய 14 வருஷம் கல்யாணம் பண்ணி அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறக்கிறாங்க. லேயாளுக்கு 5 பிள்ளைங்க, ராகேலுக்கு பிள்ளைங்களே இல்லை. அப்புறம் வேலைக்காரங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவங்களுக்கும் பிள்ளைங்க. இப்படி நிறைய பிள்ளைகள் பிறக்குது. இது எல்லாம் பார்த்தா இப்போது அவர் இப்போ எனக்குன்னு குடும்பம் ஆயிடுச்சு, எனக்கு சம்பளம் வேணும்னு சொல்லிட்டு பேசுவார். அப்போ சம்பளம் என்ன பண்ணுவார்னா, இவர் என்னென்ன சம்பளம் கேட்குறாரோ அதுக்கு எதிர்மறையாக இவர் பண்ணுவார். மாமா என்ன பண்ணுவார்னா, சம்பளம் வந்து சொல்லுவான், அவங்க இல்லை மாற்றி அமைப்பான். நான் இப்போ என்ன சம்பளம் கேட்குறேன்னா அது அப்படியே அவனுக்கு நடக்குதா, உடனே அது இப்படி இல்லை அப்படின்னு மாற்றி அமைப்பான். இப்படி பல முறை பல டைம் மாற்றி அமைக்கிறான். அப்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, யாக்கோபு என்ன செய்தாலும் அது ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. யாக்கோபு எனக்கு கருப்பில் புள்ளி போட்ட ஆடு தான் என்னுடையது அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி கருப்பு நிறம் உள்ள புள்ளி தான் ஆடுகள் குட்டி போடுது. இப்படி எல்லாமே கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு. இங்கே அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஒரு முறை இல்லை, 10 முறை இதே மாதிரி மாற்றினா, ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு செய்ய தேவன் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்களே ஒரு குழியை வெட்டி அதில் போய் தொபுக்கிடின்னு விழுந்தால் ஒழிய யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. நாமளே கூட குழியை வெட்டிக்குவோமா? அது மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவங்களே குழியை வெட்டி அதில் அவங்களே படுத்துக்குவாங்க. அந்த வேலை தயவு செய்து நீங்கள் செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? அவர் உங்கள் கூட இருக்கிறார். அதுவும் சாதாரண நிச்சயமாக கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆமென். அதனால் தேவன் உங்களுக்கு தீங்கு செய்ய இடம் கொடுக்க மாட்டார். 3வது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இப்போ யாபேஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இவன் தாயின் வயிற்றில் பிறக்கும்போது அவங்க தாய் இவனை துக்கத்தோடு பெற்று அவனை கசப்பின் மகன் அப்படின்னு சொல்லி யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. அதாவதுன்னா, இப்போ எனக்கு விருப்பம் இல்லாதவன், எனக்கு ரொம்ப கசப்பை உண்டாக்கினவன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேர் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா காரணம், இப்போ எல்லாரும் வந்துன்னா நடிகருங்களை பார்த்து பேர் வைக்கிறாங்க,
இல்லைன்னா ஜோசியம் பார்த்து பேர் வைக்கிறாங்க. காரண பேர் இப்போலாம் கிடையாது. என் கூட பட்சம் ஒருத்தன், அவனுக்கு பேர் மண்ணாங்கட்டி. ஆச்சரியமாக இருந்து அவங்களுக்கு குழந்த பிறக்கும் செத்துரும், குழந்த பிறக்கும் செத்துரும், குழந்த பிறக்கும் செத்துரும். அப்புறம் யாரோ சொன்னாங்க, குழந்த பிறந்த உடனே மண்ணில் போட்டு ஒரு பெற்றிடுங்கன்னு. கடைசியாக அவன் ஒருத்த மட்டும் தான் தப்பிச்சான். ஏறக்குறைய 10 குழந்தைக்கு மேலே பிறந்து செத்துக்கினே இருக்குது. கடைசியாக இவன் பிறந்த உடனே மண்ணில் போட்டு பெரட்டி மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சிட்டாங்க. ஆள் பார்த்தா பயங்கரமாக இருப்பான், நல்ல பயங்கர அழகாக இருப்பான், பயங்கர ஸ்டைலாக இருப்பான். ஆனால் பேர் என்ன? மண்ணாங்கட்டி. என்னன்னா இதெல்லாம் காரண பேர். இன்னொருத்தர் பிடி ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்திருந்தார். அவர் பேர் என்னன்னா சின்ன பையன். வயசானவர் பேர் சின்ன பையன். இது மாதிரி நிறைய காரண பேர் இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்லை. இப்போ வைக்கிற பேர்லாம் எப்படி வைக்கிறாங்க? நடிகருங்க பேர், நடிகைங்க பேர், அப்புறம் மனசில் பதிஞ்சவங்க பேர் சில பேர் வைப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நாம் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிற பேரை வைக்கணும். அல்லேலூயா. வச்சுட்டு பேரை விட்டுருங்க. இதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேணாம், மாற்ற வேணாம். ஞானஸ்தானத்தில் பேர் வேறு வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவங்க தாய் துக்கத்தோடு பெற்றதுனால இவன் என்ன பண்ணான்? யாபேஸ்ன்னு பேர் வைக்கப்பட்டான். இவன் என்ன பண்ண தெரியுமா? பெரியவனாக வளர்ந்தான், பார்த்தான், இதுக்கெல்லாம் ஒரே வழி தான், ஆண்டவர் மட்டும்தான். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் அதான். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எல்லாரும் நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், எஸ் நீரே ஜீவன் மகனே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. அல்லேலூயா. இவன் பெரியவனான பேர் பார்த்தான். நாம் கடைசி வரையிலும் சாபத்தின் பிள்ளையாக தான் இருக்கணுமா, கசப்பின் பிள்ளையாக தான் இருக்கணுமா, துக்கத்தின் பிள்ளையாக தான் இருக்கணுமா அப்படின்னு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீ தான் வழி, நீ தான் சத்தியம், நீ தான் ஜீவன்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். என்ன சொல்ற பாருங்க? தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும். முதல் ஜெபம் தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ரெண்டாவது ஜெபம் என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். மூன்றாவது ஜெபம் தீங்கு என்னை துக்கப்படுத்தவே கூடாது. நான்காவது ஜெபம் தீங்குக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். 4 ஜெபம் பண்ணான். ஒன்று, முதல்ல என்ன ஆசீர்வதி ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம சில பேர் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே எப்போ பார்த்தாலும் இந்தியாவை ரட்சியும், இலங்கையை ரட்சியும், தமிழ்நாட்டை ரட்சியும். முதல்ல நீ ஸ்டெடி ஆகு, உன்னை நீ நில்லு. அப்புறம் ஒரு பெரிய கல் தூக்கி தலை மேலே வச்சுக்கலாம். முதல்ல நிற்கவே பலன் இல்லை, நீ என்ன பண்ணிக்கிற? இன்னும் 4 பேர் தூக்கி தலை மேலே வச்சுக்கிறேன்ற. நான் சொல்கிறேன், முதல்ல நான் ஸ்திரமாக நிற்கணும். அல்லேலூயா. தடமாற்றம் இல்லாமல் நிற்கணும், நல்ல பலனாக நிற்கணும். அதுக்கு தேவை ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். வசனம் சொல்லுது தேவனுடைய ஆசீர்வாதம் தரும், அதோடு கூட வேதனை வராது. ஆமென். அல்லேலூயா. இப்போ முதல்ல முக்கியமானது யாபேஸ் பண்ண ஜெபம், கர்த்தாவே என்னை ஆசீர்வதி, கர்த்தாவே என்னை ஆசீர்வதி. ரெண்டாவது ஜெபம், ஆமாங்க, நாம் ஒரு குறுகிய இடத்துல இருக்கிறோமா,
அதே இடத்துல சாவர வரலாம் எப்பா சாமி அப்படியே கந்துட்டு போயிடலாம். மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தேவன், நான் என் ஜெபத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், ஊழியத்தின் எல்லையை பெருசாக்க விரிவாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அப்போது எனக்கு கொடுத்த தரிசனம் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், முதல்ல நான் ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணுவேன். ரெண்டாவது எனக்கு கொடுத்த சபை மக்களை, மூணாவது ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுவேன். அப்போ முக்கியமாக என்னன்னு சொன்னால், நாம் ரெண்டாவது கேட்க வேண்டியது, நாம் எக்ஸ்டர்ன் ஆகணும். அல்லேலூயா. உடம்புல வேணாம், புரிஞ்சிச்சா? ஆமாம், இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துக்குங்க. அதில் வேணும், ஒன்றும் மாற்றம்லாம் வேணாம். அதில் எக்ஸ்டர்ன் ஆனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதுக்கே கஷ்டப்படணும். இப்போ இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கீங்க, இது பிரச்சனை இல்லை, அப்படியே இருங்க. அதில் எக்ஸ்டர்ன் ஆனீங்கன்னா நிறைய வியாதி வரும், பிரச்சனை வரும், பலவீனம் வரும், வியாதி வரும், என்னென்னமோ வரும். அது வேணாம், இப்படியே இருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரெண்டாவது, எல்லை பெரிதாக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க கரம் என்னங்க, எங்க போனாலும் அவர் கரம் கூட இருந்துச்சுன்னா உங்களை யாராவது தொட முடியுமா? உங்களுக்கு எதிராக எழும்ப முடியுமா? உங்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? ஆனா உங்களுக்கு சூனியம் வைக்கிறங்க, மந்திரம் வைக்கிறங்க, முடியவே முடியாது. அல்லேலூயா. ஏன் முடியாதுன்றீங்க? கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. சொல்லமா? கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஆமென். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என்னோடுங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. அல்லேலூயா. மூணாவது ஜெபம், கரம் இருந்தா பயமே கிடையாது. அல்லேலூயா. நாலாவது ஜெபம், தீங்கு என்னை தொடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. தீங்குனா எனக்கு பின்னால குழி வெட்டுறாங்களே, அதுவும் தீங்கு தான். எதற்கு பேர் ஆயுதத்தோடு வராங்க பாருங்க, அதுவும் தீங்கு தான். மறைமுகமாக வைக்கிற வலை, கண்ணி, அதுவும் தீங்கு தான். நீ இப்படி எல்லாமே தீங்கு தான். இப்படிப்பட்ட எந்த தீங்கும் என்னை அணுகக்கூடாது. அல்லேலூயா. யாபேஸ் ஜெபம் பண்ணிட்டான். 4 ஜெபம். 1, ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், உம கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். நடந்துச்சா? வார்த்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தர் வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்க கேட்டா அது நடக்கும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா அது நடக்கும், நீங்க வேண்டிக் கொண்டா அது நடக்கும். அப்போ எப்படி வேண்டணும்னா உண்மையா வேண்டணும். அல்லேலூயா. மனசில் வர மாட்டார சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது இல்லைங்க. உண்மையா விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா நிச்சயம் நடக்கும். யாபேஸ் அப்படிதாங்க. யாபேஸ் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய, அவங்க அம்மாவே சபிச்ச புள்ள தான். அவன் அம்மாவே சபிச்ச புள்ள கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. பெத்தவங்க சபிக்கிற புள்ள கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. எங்க அப்பா அம்மா என்ன அப்படிதான் பண்ணாங்க. என் பிள்ளைலாம் போயிடுச்சிடும், இது ஒன்று இது பாரு, இதுதான் எப்படி பிழைக்க போகுதுன்னு தெரியலன்னாங்க. இப்போ கர்த்தர் என்ன பிழைக்க வச்சிட்டாரு, அவங்க பிள்ளைங்கள்லாம் இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா.
எப்போ தேவனை நோக்கி நீங்க மன்றாடி மண்டிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்குக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் என்று எப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்கிற இஸ்ரவேலின் தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக, நான்காவதாக, சங்கீதம் 27:5. சீக்கிரம் வாசிங்க. நம்ம தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. தீங்கு வரும், வராதெல்லாம் இருக்காது. ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். வாஞ்சித்து நாடிடுவேன், வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். அல்லேலூயா. அவர் என்னென்ன செய்றாருங்க? தீங்கு வர நாள்ல அவர் என்ன பண்ணுவாராம்? கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. தீங்கு வரதான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நடந்து போகிறோம், கல் இருக்கிறது தெரியாமல் கல் இடிச்சிட்டோம், கல்லில் இடிச்சிக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? கல் அடிச்சிடுச்சின்னு சொல்லுவோம், கல் அடிச்சிடுச்சின்னு. ஆனால் இடிச்சிக்கிறது நீ தான், கல்லில் இடிச்சிக்கினேன். அதை என்ன நம்ம சொல்லுவோம்? அது என்னமோ தேடி வந்து உன்னை பட்டுன்னு ஒரு அடி அடிச்சா மாதிரியும் கல் அடிச்சிச்சு, அதானே, முள் குத்திடுச்சு, கல் அடிச்சிச்சு, முள் குத்திடுச்சு. இது எல்லாமே நாமளாக தேடி போன இடத்துல வந்த விளைவு தான். அப்படி எப்படி வந்தாலும், அதுவாக வந்தாலும் சரி, நாம் போகிற இடத்துல நடந்தாலும் சரி, தேவன் தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து கன்மலையின் மேல் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 35:4. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் வெட்கப்படுவார்களாக. அல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்குதுன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள். அது ஒரு தீங்கு. நான் சாவணும்னு நினைக்கிறது, நான் சாவணும்னு நீங்க நினைச்சா அது என்ன அர்த்தம்? அது தீங்கு தான். நான் வாழணும்னு நினைக்கிறது நன்மை, நான் சாவணும்னு நினைக்கிறது தீங்கு. இப்படி யாராவது உங்களை நம்ம வாழக்கூடாது பிராணனை வாங்க தேடுறாங்கன்னு சொன்னா, பிராணனை வாங்க தேடுறது எப்படி வேணாலும் தேடலாம், மறைமுகமாக கூட தேடலாம். உங்களை அழிக்கணும்னா மறைமுகமாக கூட தேடலாம். அது என்ன சூனிய மந்திரம், பிசாசு ஏவி விடுறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, இதெல்லாம் மறைமுகமாக நம்ம சாவணும்னு நினைக்கிறது. அப்படி மறைமுகமாக உங்கள் பிராணனை வாங்க தேடினாலும் அவங்க வெட்கப்பட்டு கலங்குவாங்க. அல்லேலூயா. அவசரம் சொல்லுது பாருங்க, வாங்க பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு, முதல்ல கலங்கிறது மட்டும் கிடையாது, முதல்ல வெட்கப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? நிறைய காரியங்கள்ல நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன். நிறைய காரியங்கள், நிறைய பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன். பிசோனியத்தில் மந்திரத்தில் இருந்தவங்கள நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதில்
ஒரு சகோதரிக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அது ஏவல். அது என்னடானா அதை அனுப்பி விட்டவன் என்ன பண்ணிட்டான், அது சரியாக்கிட்டேன். நான் வந்து அப்போல்லாம் உத்தரமேரில் இருந்தேன், வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். அப்போனா எத்தனை வருஷத்துக்கு முன்னே பாருங்கள். அப்போ நடந்தது. அப்போ வந்து என்ன பண்ண ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். இவன் என்ன பண்ணான், அங்கேருந்து அந்த ஆள் ஏவி விட்டு போய் வைக்க சொன்னான் பாரு. அவன் போய் அந்த மந்திரவாதி கிட்ட சொல்கிறான், என்னப்பா இது மாதிரி வந்தான், ஒரு சின்ன பையன் வந்தான். அப்போ பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருப்பேன். சின்ன பையன் மாதிரி சின்ன பையன் ஒருத்தன் வந்தான். அவன் பாட்டுன்னு போன்னு சொன்னால் அது போயிடுச்சே, நல்லா இருக்கிறாங்களே அவங்க சாவலியே அழியிலையே அப்படின்னு அவன் போய் சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஆளை வரவிடாத பண்ணிட்டா இந்த ஆளுக்கு வைக்கிற பசுனியும் பழிச்சிடும்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், அன்றைக்கி நைட்டு ஏவலை எனக்கு ஏவி விட்றான். நல்ல தூக்கம், எழுந்துடுறா அப்படின்ச்சு. எழுந்துடுறான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் எப்போ இருந்தாலும் சோத்திரம் பண்ணின்னு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். இப்போல்லாம் முட்டி போட மாட்டேன், உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். எழுந்து முட்டி போட்டு சோத்திரம்னு என் கண்ணுக்கு ஒரு காட்சி தெரியுது. ஒரு சின்ன பூனை மாதிரி, கிட்ட வரும்போது குரங்கு மாதிரி, இன்னும் கிட்ட வரும்போது ஒரு கரடி மாதிரி, இன்னும் கிட்ட வரும்போது மனுஷ முகம் கரடி ரூபம் பார்க்குறேன் அந்த காட்சியை. அப்போது வந்து விகாரமாக பயங்கரமாக நிற்குது. அப்போது ஒரு சத்தம் கேட்குது, இது என்ன தெரியுமான்னு சொல்லுது. எப்படி இருக்கும் இந்த நேரத்தில், கை காலெலாம் உதறுது. இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது, தெரியாத ஆண்டவர், உன்னை அழிக்கும்படி உனக்காக அனுப்பப்பட்ட ஆயுதம் இது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் அனுமதிச்சா நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னேன். நான் உனக்கு அனுமதிக்கலை, உனக்கு எதிர்க்கும்படியான அதிகாரத்தை கொடுத்தேன்னாரு. உடனே என்ன பண்ண, தலைகாணி மேலே ஒரே அடி, இயேசுவின் நாமத்தில் போ பிசாசேன்னு. கண்ணை திறக்கலை, உலகம் கண்ணை திறக்கலை, அப்படியே கண்ணை மூடி பார்த்துட்டு இருக்கேன். அந்த பையன் முகம் கரடி உருவம் அப்படியே இப்படி மெல்லாங்க விழுந்துச்சு. விழுந்தது பார்க்குறேன், ஒரு கடல் தெரியுது. அந்த கடல் எவ்வளோ நீட்டு என் கண்ணுக்கு தெரியுதோ அவ்வளவு நீட்டுக்கு அந்த உருவம் தெரியுது. அன்னைக்கு நைட்டு அனுப்பினவருடைய கை கால் விழுந்து போச்சு. அல்லேலூயா. அந்த ஆவிங்க எப்படின்னா, கொடுக்குற வேலையை செய்யணும், செய்ய முடியலன்னா அனுப்புகிற ஆளை. அப்போ எனக்கு அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாரு, தீங்கு தான். என்ன தீங்கு, கை கால் போகிறோன்னு தீங்கு பண்ணிட்டாரு. கட்சி அது ரிட்டர்ன் ஆன உடனே அவர் கை கால் போச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படிங்க தெரியும்னா, நாங்கள் பார்த்தோம் அவரை இந்த ஊரில். நான் அந்த ஊருக்கு வந்த பிறகு அவரை பார்த்தேன். ஒரு வாட்டி பேசும்போது அவர் சொன்னார், என்னை விட பெரிய ஆள் யாரோ பண்ணிட்டான்பா. நான் ஒருத்தருக்கு பண்ணேன், என்னை விட பெரிய ஆள் ஒருத்தன் பண்ணிட்டான். அந்த பெரிய ஆள் வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அந்த பெரிய ஆள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நான் பண்ணல, நான் ஜெபம் மட்டும் தான் அடிச்சு தூர் பண்ணேன். அவர் நடந்ததெல்லாம் செயல்புறா ஆண்டவருடையது தான். அல்லேலூயா. அந்த பெரிய ஆளு, உனக்கு ரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது, உனக்கு ரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவான் எதிரி, ஏழு வழியாய் ஓடுவான், ஒரு வழியாய் வருவான் எதிரி, ஏழு வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லையே. அக்கிரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது, உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. அல்லேலூயா. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம பாட்டு நம்ம வழிக்கு போகணும். சும்மா போகிற பேய் பிடிச்சிட்டு வழியா நம்ம ஒண்டி கொண்டி வச்சுக்கலாம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது பாட்டுன்னு அது வேலையை பார்க்குது, நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு முறை ஒரு விசுவாசி போயின்னுக்கிறாரு. எதற்கு ஒரு பேய்
கிராஸ் பண்ணி அவர் போய்கிட்டு இருந்தான் கதை. இவர் போன உடனே அந்த பேய் இப்படி போன உடனே இவருக்குள்ள பக்தி வந்துடுச்சு, அப்படியே உள்ளமை இறங்குது. சொல்றார், இயேசுவின் நாமத்தில் கட்டறம் பிசாசே, இயேசுவின் நாமத்தில் கட்டறம் பிசாசே. அது கம்முன்னு நின்று திரும்பி பார்த்துட்டு, டேய் நான் பாட்டுன்னு சும்மா போகிறேன், நீ பாட்டுன்னு என்ன கட்டுறேன்னு சொல்லிங்கிற, நான் போகிற வேலை என்ன வருது, நான் ஒரு வேலையை அவசரமாக போய்ங்கிறேன் அப்படின்னு. அப்புறம் தான் கேட்டாராம் விசுவாசி, என்ன வேலைக்கு போகிறேன்? இல்லை, எங்கள் மாநாடு ஒன்று நடக்குது பீச்சில், அதுக்கு போய்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் வந்து கட்டுறேன் புட்டுறேன்னுங்கிற அப்படின்னா. பீச்சில் மாநாடா? ஆமாம் ஆமாம், எங்கள் ஆட்கள்லாம் வேணா வச்சு மாநாடு நடத்துகிறோம்னா. இன்னும் மாநாட்டில் என்ன பண்ண போகிறீங்கண்ணா? இல்லை, மாநாட்டில் மனுஷ பசங்களை சேர்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குறிக்கோள், ஒரு திட்டம் போட்டிருக்கோம். கொஞ்சம் பேர் சேர்க்கலான்றாங்க, கொஞ்சம் பேர் ஐயோ அவன் வேணவே வேணாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன், இதோ நீ போகிற மாதிரி நான் பாட்டுன்னு போய்க்கினுக்கிறேன், நீ பாட்டுன்னு வந்துன்னுக்குற, நீ பாட்டுன்னு போகலாம், இல்லை கட்டுறேன் பாருன்னு என்ன கட்டுறேன் நீ இப்போ அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு ஒன்றும் புரியல இவன். அப்புறம் சரி நீ என்ன திட்டத்தில், எந்த கூட்டத்தில், 2 கூட்டத்தில் சொன்னிய, நீ அந்த மனுஷ பசங்களை சேர்க்கவே கூடாதுன்றது தான் என் கூட்டம் அப்படின்னு. என்னன்னு சொன்னால், அது பாட்டுன்னு அது வேலையை எதுனா அதுக்கு கொடுத்த வேலையை அது செய்யத்தான் ஆகணும். ஏன்னா பிசாசு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உலகத்தில் நன்மை தீமை நமக்கு தெரியாமல் போயிடும். அது பாட்டுனா அது ஒரு பக்கம் அது வேலையை செய்யட்டும். நாம இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் நாம் சமயங்களில் பேசிடும் அவர் கிருபை இயேசுவின் நாமத்தில் நாம் பேசிடும் வார்த்தைகளில் அவர் கிருபை இறங்க. அல்லேலூயா. பழைய பாட்டுன்றதுனால யாரும் பாடலன்னு நினைக்கிறேன், ரொம்ப பழைய பாட்டு இது. சரி, இப்போ கவனிங்க, நமக்கு டைம் வேற இல்லை, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுனால. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஐயையோ, நிச்சயமாக கூட இருக்கிறாரு, கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, அதனால் தீங்கு தேவன் நீங்களும் தீங்கு செய்யக்கூடாது, யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. 2வது என்ன பார்த்தோம்? என்னவோ பார்த்தோம், நீங்கள் சொல்லிங்கன்னே போயிட்டு திரும்பி வந்து கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறீங்களா? யாபேசில் பல முறை அவன் சம்பளம் வஞ்சிக்கப்பட்ட போது கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், தீங்கு செய்யாதபடி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 3வது யாபேசருடைய 4 ஜெபத்தை அவர் கேட்டார். 4வது சங்கீதத்தில் பார்த்தா தீங்கு நாளில் ஒளித்து மறைத்து கண்மலையில் உயர்த்துவார். 5வது பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்கள், தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்கள் பார்த்தோம். 6வது சீக்கிரமாக படிச்சு முடிச்சிடலாம். 6வதாக சங்கீதம் 40:14 ஆமென். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக, அவமானப்பட்டு போவார்களாக. ஏன்? உனக்கு தீங்கு செய்ய தேவன் அனுமதிக்கவில்லை. 7வது யோனா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், 2வது வசனம், யோனா 4:2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரான தேவன் என்று அறிவேன். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்.
நினிவே மக்களை சபிக்க சொல்லி அனுப்புகிறாரு. நினிவே மக்களை சபிக்க சொல்லி, தூஷிக்க சொல்லி, சபிக்க சொல்லி அனுப்புகிறாரு. இவன் என்ன பண்ணான், இந்த காரணத்துக்காக தர்சிஸுக்கு ஓடி போகிறான். கப்பல் ஏறி தர்சிஸுக்கு போகிறான். போகிற வழியில் நடு கடலில் போய் பயங்கர காற்று, புயல், சீரல் வந்துச்சு. கப்பல் முழுகி போகிற சூழ்நிலை வந்துச்சு. அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை வேண்டுறாங்க. கடைசியில் இன்னும் ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியாக இது யாரால நடக்குதுன்னு சீட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லி சீட்டு போட்டு பார்க்குறாங்க. யோனா பேரில் விழுந்தது. யோனா காத்தா எங்கேயும் காணோம். எங்கடாக்குறான் யோனாவே ஆளை காணோமேன்னு சொல்லி தேடி பார்த்தா அடித்தட்டில் போய் சாமான்களோடு சாமானாக படுத்துங்கிறாரு. காயலாங்கட்டது பழசெல்லாம் போட்டு வைக்கிறாங்க பாரு, அந்த இடத்துல போய் படுத்துக்கிறாரு அடித்தட்டில். உடனே அவனை கூப்பிட்டு வந்து, என்னடா விஷயம், நீ யார்ரா, என்னடா விஷயம், என்ன ஜாதி, என்ன தொழில், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நான் வானத்தை பூமி உண்டாக்குனா கர்த்தருடைய ஊழியக்காரன், அவர் என்னை நினைவேவுக்கு போக சொன்னார், நான் தர்சீஸுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அடப்பாவி, உன்னால தான் இந்த நிலைமை எங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை, நீங்கள் என்னை தூக்கி கடலில் போடுங்க, இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்னா. அவங்க என்ன பண்ணாங்க, பாரத்தை இயேசு மேலே போட்டு, அப்பா எங்கள் மேலே பழி வேணாம், அவன் சொல்கிறபடி செய்கிறோன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. கடல் காற்று அமர்ந்துச்சு. இவ்வளோ தான் முடிச்சது. இப்போ என்ன பண்ணால், ஆண்டவர் என்ன பண்ணார், உடனே மீனுக்கு சொன்னார். மீன் வந்து இவனை முழுகிடுச்சு. இவன் போட்டு 3 நாள் வயிற்றுக்குள்ளே, மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். 3ஆவது நாள் ஜெபம் பண்ணுறான். அந்த கடல் பாசிக்கு நடுவில் பாதாளத்தின் அடியில் இருந்து ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே மீன் நினைவேவில் கக்கி விட்டு போயிடுச்சு, சிக்கன் போட்டு போயிடுச்சு. இவன் நினைவேவில் போய் வைத்தியர்சலில் சொல்கிறான். அதாவது என்னென்னா, போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னோன்னே வழிகட்டாமல் மீனை கொண்டு தூக்காது, நான் கடலில் மூழ்கி சாகக்கூட தயார், ஆனால் நீ சொல்கிற இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிறான். இப்போ மீன் கொண்டு வந்து அவனுக்கு போட்டு நினைவேவில் போட்டு போயிடுச்சா, எழுந்து வைத்தியர் சொல்கிறான், நீங்களாம் நாசமாக போவீங்க, நீங்களாம் இப்படி போவீங்க, நீங்களாம் அப்படி போவீங்க, நீங்கள் இப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் சொல்லி போகிறான். என்னடா இருந்தாலும் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிறான்னு சொல்லிட்டு இது அப்படியே ராஜாவுக்கு போச்சு. ராஜா என்ன விஷயம்னு சொன்னால், உடனே அந்த மக்கள் ஒரு விஷயம் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் ஆடு மாடு மிருக ஜீவன் குழந்தை குட்டி எல்லாம் உபவாசம் இருங்க, தேவன் நம்ம மனம் இறங்குற வரையிலும் எல்லாரும் உபவாசம் இருக்கணும்னு சொல்லி உபவாசம் இருக்க ஆரம்பித்தாங்க. தேவன் மனம் மாறிட்டார். அல்லேலூயா. அந்த நினைவேவுக்கு செய்ய நினைச்ச தீங்க செய்யலை. இவன் என்ன எதிர்பார்த்துக்கிறான், போய் என்ன நான் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துக்கணுங்கிறான், எட்டி பார்த்துக்கிறான், எங்கே நடக்குதா நடக்கலை. உடனே அப்போ தான் சொல்கிறான், நான் சொல்லவில்லையா, இது நிமித்தம் நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன், நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன், நான் முதல்லயே சொன்னனே, என்னை எடுத்தாந்து இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படி சொன்னான். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அது வசனம் சொல்லுது, நீர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மெய்யாகவே மனஸ்தாபப்படுகிறவர் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 8ஆவதாக அப்போஸ்தலர் 28:5. சீக்கிரம் படிங்க. ஆமென். இப்போ பவுலும் சில பேரும் ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணுறாங்க. அந்த கப்பல் வந்து உடையத்தக்கதான காற்று அடிக்குது. கப்பல் உடஞ்சி பீஸாக போச்சு. அந்த எல்லாரும் தப்பிச்சு ஒரு தீவுக்குள்ளே போகிறாங்க. அந்த தீவு பேர் மெலித்தா தீவு. எல்லாம் வந்து தப்பிச்சவங்கெல்லாம் கூப்பிட்டு, அங்கே ஒரு பெரிய மழைக்காலம், அது பெரிய நெருப்பு மூட்டி குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களும் போய் குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பவுல் என்ன பண்ணார், அதில் தப்பிச்சு கப்பல் சேதத்துக்கு தப்பிச்சு போய் அவர் 4 விறகு அள்ளி போட்டு குளிர் காயலான்னு உட்காந்தாரு. அந்த விறகுல இருந்த விரியன் பாம்பு கையை கவிக்கின்னு தொங்குது. கடிச்சு அப்படியே கூட இல்லை, கடிச்சின்னு அப்படியே தொங்குது பாருங்க. நல்ல பாம்புக்கு விஷத்துக்கு மருந்து இருக்குது, விரியன் பாம்புக்கு விஷத்துக்கு மருந்து இல்லை. அப்போ கடிச்சு தொங்குது. பார்க்குற மக்கள்லாம் சொல்கிறாங்க, அவன் கடலுக்கு தப்பிச்சு வந்தான், தீங்கு அவனை விடலை, திரும்ப பின்தொடருது அப்படி சொன்னாங்க. அவன் என்ன பண்ணான், அந்த விரியன் பாம்பை
உதறி நெருப்பில் போட்டு சாதாரணமாக குளிர் காஞ்சின்னு உட்காந்துக்கிறான். இவன் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க, கூட இருக்கிறவங்களாம். இவன் மயங்கி விழுப்புறான், சாவு போகிறான், மயங்கி விழுப்புறான், சாவு போகிறான், மயங்கி விழுப்புறான், சாவு போகிறான்னு. உங்களை பார்க்குறவங்க அப்படி தான் நினச்சின்னு இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு முன்ன கர்த்தர் உன்னை தீங்கு அணுகாமல் காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க என்ன பார்க்குறாங்க? பாம்பு விரியும் பாம்பை கடிச்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வரும், கை வீங்கும், மூச்சு திணறும், சாவு போகிறான். நம்மளை பார்க்குறவங்க பெரும்பாலும் அப்படி தாங்க பார்க்குறாங்க. எப்போ நம்ம சாவும் இடம் எப்போ கிடைக்கும்ன்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், ஒரு தீங்கும் அணுகாது. அல்லேலூயா. அவளுக்கு ஒரு தீங்கு அணுவல. அப்படி அந்த பூச்சை உதறித்தல், அந்த விரியன் பாம்பை உதறித்தல்ட்டு ஒரு சேதமும். அந்த வசனம் பாருங்க, அவன் அந்த பூச்சியை, அந்த விரியன் பாம்பு இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவனுக்கு பூச்சி ஆகிப்போச்சு. பூச்சியை தீயில உதறி போட்டு, ஆமென், ஒரு தீங்கும் அணுகவே அணுகாது. அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து படிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்போ உங்களுக்கு கடைசியாக ஃபைனல் டச் என்னன்னா, தீங்கு நாளில் அவைகளை, தீங்கை நீங்கள் எதிர்க்கணும். தீங்கை எதிர்க்கணும். ரெண்டாவது, சகலத்தையும் செய்து முடிக்கணும். அப்புறம் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நிற்கணும். திராணி உள்ளவர்களாக ஆகும்படிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அதை என்னன்னு கடைசியாக பார்த்து முடிச்சிடலாம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னென்ன சர்வாயுத வர்க்கம்? அடுத்த 12வது 13வது 14வது வசனம் படிங்க, கவனிங்க. சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம்னா பைபிள் வசனம். வசனம் என்னும் கச்சை. இடுப்புல, உங்க வசனம் இடுப்புல கட்டப்பட்டிருக்கணும். ரைட்டு. அடுத்தது நீதி என்கிற மார்க்கவசம். நீதினா தேவ சித்தம், அவ்வளவுதான். அதுக்கு ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். இப்படி எல்லா நீதியும் செய்ய வேண்டியது. அப்போ நீதினா தேவ சித்தம்னு எடுத்துக்குவோம். சரி, நீதி எங்க இருக்கணும்? மார்க் அவசமா இங்க இருக்கணுங்க. ரெண்டாவது, மூணாவது ஆயத்தம் என்னும் பாதரட்சை எங்க இருக்கணும்? ஆமா, எப்போவா ஆண்டவர் வந்தா புறப்பட தயார். அல்லேலூயா. இப்போ வந்தாருன்னா, ஐயோ ஆக்கி வச்ச கறி குழம்புலாம் இன்னும் வருது, இப்போ வந்துட்டாருன்னா தப்பாயிடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சாப்பிட்ட பேர் வரட்டங்கன்னு சொல்லாதீங்க. எப்போ வந்தாலும் புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி. எக்காலம் என்னும் விசில் அடித்தால் நிக்காம போய்விடும் வண்டி, எக்காலம் என்னும் விசில் அடித்தால் நிக்காம போய்விடும் வண்டி. ஏற ஆயத்தம் இல்லாமல் போய்விடும் வண்டி, ஏற ஆயத்தம் இல்லாத போய்விடும் வண்டி. புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி. எல்லாம் சொல்லப்பா. புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துவர் இயேசுவானவர். வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துவர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி. புறப்பட்டாங்க பத்தியா? கவனி, சும்மா சொன்னேன், உங்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக சொன்னேன். சரி கவனிங்க. இப்போ என்ன பார்க்கணும்? ஆயத்தம் எப்போ வந்தாலும்
ரெடியாக இருக்கணுங்கிற பாதரட்சை போட்டுக்கணும். அடுத்தது மூடி வச்சிட்டிங்களா? அடுத்தது பொல்லாதவர்கள் எய்கிற அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாத்துக்கும் மேலாக நாலாவது விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். அடுத்தது தலையில ஒரு சீரா, அது ரட்சண்யம். அடுத்தது வசனம் என்கிற பட்டயம், கத்தி, கையில கத்தி இருக்கணும். அடுத்தது அடுத்தது ஜபம். அல்லேலூயா. ஜபம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 to 18 வரை இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் வீட்டில் இன்னொரு முறை கூட வாசிங்க. ஏன்னா நேரம் இல்லாதனால நான் முடிச்சிடுறேன். நீங்கள் இது இந்த வசனத்தை மட்டும் வீட்டில் இன்னொரு முறை வாசிங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு தீங்கு உன்னை அடுத்த ஆண்டு அணுகுமான்னு கேட்காதீங்க. வசனத்தின்படி தேவன் தீங்கு அணுகாமல் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தரால் ஏற்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம்.